யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் 23/3/2026 திங்கட்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இந்த பங்குனி மாதத்து திங்கள். இந்த பங்குனி மாதத்திலே ஒவ்வொரு திங்கட்கிழமைகளுக்கும் சிறப்பு. இதில் 2வது பங்குனி திங்கள் பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், சங்காபிஷேகங்கள் என்பன சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த சிறப்பான நிகழ்வுகளிலே நாமும் நம்மால் முடிந்த அபிஷேகத்துக்குரிய பால், இளநீர், பன்னீர் கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுது நமக்கு அந்த இறையருள் பூரணமாக கிடைக்கின்ற வகையிலே அங்கே பூஜைக்குரிய விளக்கு ஏற்றுவதற்கான நெய், தேங்காய் எண்ணெய், கற்பூரம், சாம்பிராணி இவற்றையெல்லாம் நாம் முடிந்ததை கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு அங்கே அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது பாலினாலே, இளநீரினாலே, பன்னீரினாலே அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது மனம் குளிர்ந்து எங்கள் வாழ்வு உயர்வதற்கு இந்த இறைவனுடைய அருள் பூரணமாக வந்து கிடைக்கக்கூடியது. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த பங்குனி திங்கள் 2வது திங்கட்கிழமையிலே அம்பாளாலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷமான பால்குட பவனிகள், சங்காபிஷேகங்கள், அதேபோல் பொங்கல் வழிபாடுகள் இவையெல்லாம் சிறப்பாக செய்யப்படுகின்ற பொழுது இந்த இறை சக்தி நமக்கு வந்து சேரக்கூடியது. எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருபீடமும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடம் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை கொழும்பு 13 விவேகானந்த சபை மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த நிகழ்வில் பல்துறை சார்ந்தவர்கள், சமய பெரியார்கள், சமய குருமார்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள், தவில்நாதஸ்வர கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், அதேபோல் கவிஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் என்று இந்த பல்துறை சார்ந்தவர்களும் வருடா வருடம் இந்த சாஸ்தாபீடத்தினாலே கௌரவம் செய்து பாராட்டப்பட்டு வருகின்ற ஒரு சிறப்பு. அந்த வகையில் இம்முறை கிட்டத்தட்ட 80 பிரமுகர்கள் இவ்வாறு சிறப்பு பட்டமளித்து பாராட்டப்பட இருக்கின்றார்கள். 35 பிரமுகர்கள் வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற சிறப்பு விருதையும் பெற இருக்கின்றார்கள்.
இவ்வாறு இந்த சாஸ்தாவிடத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவு இனிதே நடைபெற எல்லாம் வல்ல இறையருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 34ஆம் நாள். இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களுடைய பாவங்களிலே இருந்து மனமாற்றம் பெற வேண்டும் என்று சிந்திக்கின்ற முயற்சிகளை எடுக்கின்ற காலமாகும். இயேசு இந்த பாவிகள் பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தார்? எப்படி இந்த பாவிகளை அவர் அணுகினார்? சமூகத்திலே குற்றம் புரிந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த குற்றத்திலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களா, அல்லது இந்த குற்றங்களுக்காக இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றவர்கள் பலர் எம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்றார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சிலர் பேசுகின்ற பொழுது அவரை அணுகி சில குற்றங்களை புரிந்தவர்களை அவை தண்டிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற பொழுது அவர் சொன்னார், நான் யார் இவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கென்று? ஏனென்றால் இயேசுவினுடைய பணியிலே அவர் தீர்ப்பு வழங்காத ஒருவராக இருந்தார். பாவிகளை புரிந்து கொள்ளுகின்றவராக இருந்தார். அதனாலே சில வேளைகளிலே நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். அவர் எல்லாவற்றையும் சரி என்று சொன்னார், பாவிகள் செய்வதெல்லாம் சரி என்று சொன்னார். சரி பிழை என்பதல்ல. ஒருவர் குற்றம் புரிகின்றார் என்றால் அவர் திடீரென்று ஒரு குற்றத்தை புரிவதில்லை. அவருக்கென்று ஒரு பின்புலம் இருக்கின்றது. இந்த குற்றத்தை அவர் புரிந்தார் என்று சொன்னாலும் செய்தார் என்று சொன்னாலும் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த சமுதாயம் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லது அவருடைய ஒரு அறியாமையிலே, அவருடைய ஒரு தன்னை பற்றி அவர் சரியான மனநிலை சுய அறிவு கொள்ளாதபடியினால, அல்லது பல நோக்கங்களுக்காக ஒருவர் ஒரு குற்றத்தை புரியலாம். ஒருவர் கொலை செய்தார் என்றாலும் கூட சில அவருடைய உள ரீதியான மன ரீதியான அவருடைய ஒரு குழப்பமான சூழலிலே அவர் அந்த கொலையை செய்திருக்கலாம் என்று இன்று புரிந்து கொள்கின்றார். கொலை செய்வது சரி என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய இந்த குற்றத்தை புரிவதற்கான காரணம் என்ன, பின்புலம் என்ன, அதில் இருந்து அவர் மீளுவதற்கான வழிகள் இருக்கின்றதா என்று சிந்திப்பது மிகவும் தேவையானதும் முக்கியமானதுமாக இருக்கின்றது. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடித்து விட்டோம். இவ்வாறு சில சமயவாதிகள், பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று, இயேசுவிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு அந்த யூத சமுதாயத்திலே மோசேயினுடைய கட்டளையின்படி கல்லாலை எறிந்து அவரை கொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு சட்டம். சட்டம் தெளிவாக இருக்கின்றது, அதை நீர் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா என்று இந்த போதகரை கேட்கின்றார்கள். மோசேயினுடைய சட்டம் பிழை என்பதும் அல்ல, சரி என்பதும் அல்ல. நீங்கள் அவருக்கு இந்த தீர்ப்பை வழங்குவது சரியா பிழையா என்பதற்கு இயேசு ஒரு அணுகுமுறையை அவர் பயன்படுத்துகின்றார். உங்களில் குற்றம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும் என்று. நாங்கள் யார் தீர்ப்பு வழங்குவதற்கு? கடவுள் தான் தீர்ப்பு வழங்குவார். நாங்கள் கடவுளாக மாறுகின்றோம். ஏன் தீர்ப்பு வழங்குகின்றோம்? ஏனென்றால் எங்களுடைய குற்றங்களை மூடி மறைப்பதற்காக.
இவர் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எல்லோருமே தன்னை போலதான் இருக்கின்றார்கள் என்று அவர்களிலே குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஒருவர் கள்ளனாக இருந்தால் எல்லோரும் கள்ளர் என்றுதான் அவர் தன்னுடைய நியாயத்தை சொல்லுவார். எல்லோரிலையும் குற்றம் கண்டுபிடிப்பார், இவர்கள் எல்லாரும் கள்ளர்கள் என்று சொல்லி. அப்படி எல்லாவற்றையும் நாங்கள் பல பாவங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த தீர்ப்பு வழங்குகின்றது கடவுளுடையது. அதனால இந்த பாவி பெண்ணை பார்த்து இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீ தொடர்ந்தும் பாவம் செய் என்று சொல்லவில்லை. நான் உனக்கு தீர்ப்பு வழங்கவில்லை. தீர்ப்பு வழங்கிவிட்டால் அவன் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சிறை கூடங்கள் குற்றவாளிகளை மனமாற்றுவது கூடம் அல்ல, தண்டிக்கின்ற கூடம். ஆனால் மனமாற்றுவதற்கான வழிமுறைகளை கிறிஸ்தவ சமயம் முன்வைக்க வேண்டும். கிறிஸ்தவ சமயத்தினுடைய வழிகாட்டிகள், கிறிஸ்தவ சமயத்தினுடைய தலைவர்கள் இந்த மக்கள் மனம் மாறுவதற்கான வழிமுறைகளை சொல்ல வேண்டும். அந்த வழிமுறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களை அந்த குற்ற நிலையிலே புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நான் தீர்ப்பு வழங்கவில்லை என்று சொல்லுகின்ற இயேசு இனிமேல் பாவம் செய்யாதே என்று அவருக்கு அறிவுரை கூறுகின்றார். இங்குதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம் இருக்கின்றது. கிறிஸ்தவம் என்பது பாவிகளுடைய கூட்டம் என்று சொன்னாலும் சரி. பாவம் செய்வதற்கு அவர்கள் வருவதில்லை. ஆலயத்துக்கு இவர்கள் போறார்கள், இவரெல்லாம் குற்றம் செய்கின்றார்கள். பின்பு ஆலயத்துக்கு செல்லுகின்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆலயத்திற்கு நாங்கள் செல்வது, குளிக்க போவது நாங்கள் தூய்மையாகுவதற்கு. ஆலயத்திற்கு செல்லுவது நாங்கள் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவதற்காக. நாளை இந்த திரு அவையிலே பல வழிமுறைகள் அருட்சாதனங்களாக எங்களுக்கு அருளப்படுகின்றன. கடவுளுடைய அருட்சாதனம் எங்களுக்கு அருளப்படுகின்றது. மன்னிப்பாக, வாழ்வாக, அவர் இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வளருவதற்கும் உருவாகுவதற்கும் இறைவன் தருகின்ற அந்த ஆசீர்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தூயவர்களாக வாழ்வதற்கும் அந்த தூய்மையை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கும் ஆகும். நாங்கள் யாருக்கும் தீர்ப்பு வழங்காமல், யாரையும் தண்டிக்க வேண்டும் என்று விரும்பாமல், அவர்களுடைய மனமாற்றத்திற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம், அவருடைய மனமாற்றத்திற்காக நாங்கள் செய்கின்ற எங்களுடைய பங்களிப்பு என்ன? அதன் வழி நானும் என்னை மனம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய குற்றங்களை எனக்கு தெரிகின்றது என்றால் என்னுடைய குற்றங்களும் எனக்கு தெரிய வேண்டும். என்னுடைய சுட்டு விரல் அவரை சுட்டி காட்டுகின்றது என்றால் ஏனைய 3 விரல்களும் என்னை சுட்டி காட்டுகின்றது. அவனிலும் பார்க்க அவளிலும் பார்க்க நீ அதிக பாவியாக இருக்கின்றாய் என்று, பெரிய பாவியாக இருக்கின்றாய் என்று இந்த 3 விரல்களும் என்னை சுட்டி காட்டுகின்றது. அதனாலே நாங்கள் இந்த தவ காலத்திலே அடுத்தவர்களை பற்றி அக்கறை கொள்வதிலும் பார்க்க எங்களுடைய பாவ வாழ்க்கை, எங்களுடைய தவற்று நிலைகளை நாங்கள் மென்மேலும் உணர்ந்து கொள்ளுகின்றவர்களாக. சில வேளைகளிலே சொல்லுவார்கள், பாவத்தை ஏற்றுக்கொள்ளாது, குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாததுதான் பெரும் குற்றம் என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய குற்றங்களை என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று நாங்கள் அடிக்கடி எங்களை நோக்கி நாங்கள் குற்றங்களை அறிந்து கொள்வதற்கும் அவற்றிலே இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு
கருணையாக அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம் பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள் மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம் தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.